Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 5 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Exercise 6.5 question number 1 பாருங்க. PQR is a triangle right angled at P. If PQ is equal to 10 cm and PR is equal to 24 cm, find QR. ஸோ இது வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் ஆல்ரெடி வந்து பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரம் பார்த்துருந்தோம். அதை அப்ளை பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, PQR அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், எஸ்பெஷலி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, P அப்படின்ற இடத்துல ரைட் ஆங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இப்போ இதுதான் P அப்படின்னா இங்கே தான் நமக்கு ரைட் ஆங்கிள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ QR நீங்கள் எங்கேனாலும் போட்டுக்கலாம் ரிமைனிங் சைட்ஸில். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, PQR is a triangle right angled at P if PQ is equal to 10 cm and PR is equal to 24 cm. Find QR. ஸோ QR தான் கேட்டிருக்காங்க. ஸோ QR கேட்டிருக்கிறதுனால நான் அதை X சென்டிமீட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி QR வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக எழுதணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, PQ வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. PR வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட் QR அப்படின்றத நான் X சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதுகிறேன், அப்புறம் நான் கன்சிடர் பண்ண போகிறத எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் PQR. ஸோ இப்போ வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பித்தாகரஸ் தியரம்னா என்னென்னு எழுதணும். ஓகேவா? ஸோ ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அது எதுக்கு ஈக்குவல், பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் அப்படின்னு கூட போடலாம். நம்ம ஆல்டிடியூட்னே போடலாம், ஆல்டிடியூட் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் எழுதிடணும். பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். நம்ம எப்போவுமே எந்த தியரம் ஏதாவது ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம ப்ராக்கெட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் எழுதலாம். எப்படி எழுதலாம், QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் PR ஸ்கொயர். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். QR ஸ்கொயரை நம்ம எப்படி வச்சுருக்கோம், X ஸ்கொயர்னு வச்சுருக்கோம், Xன்னு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கொயர் அப்படின்றதுனால X ஸ்கொயர். PQ ஸ்கொயர், PQ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் PR வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 24 கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர்னா என்ன பண்ணணும், 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ X ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 10 என்ன வரும், 100 ப்ளஸ் 24 இன்ட்டு 24 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 4s are 16, 4 2s are 8, 9, 4 2s are 8, 2 2s are 4. ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 17, 576 வருது. ஓகேவா? ஸோ 576. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுவோம். X ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 676. இப்போ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இங்கே வந்து நமக்கு ஸ்கொயரில் இருக்குது கரெக்டாக, அதாவது QR ஸ்கொயரில் இருக்குது. நமக்கு வந்து என்ன வேணும், QR தான் வேணும். அப்போ இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு அந்த சைடு போகிறப்ப, ஆப்போசிட்டில் போகிறப்ப அது ஸ்கொயர் ரூட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். அப்போது X இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும், 3
3, 8. ஓகேவா? அகைன் வந்து 2 டேபிள்ஸில் எடுத்தோன்னா 9 times. 2 டேபிள்ஸ்லேயும் வராது, 3 டேபிள்ஸ்லேயும் வராது. இது வந்து எந்த டேபிளில் வரும்னா 13 டேபிளில் வரும். 13 into 13 பண்ணி பாருங்க. ஓகேவா? 169 வரும். ஸோ அப்போ 13 டைம்ஸ் வரும். 13 டைம்ஸ் வரும். அகைன் 13 எடுக்கிறப்போ 1 ஆயிரும். ஸோ இப்போ 2 into 2 into 13 into 13. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்டில் போட்டுடலாம். 2 into 2 into 13 into 13. இப்போ என்ன பண்ணணும்னா இதை பேர் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் பண்ணணும்ல, அதனால இதை பேர் பண்ணணும். பேர் பண்ணோன்னா 2 2க்கு நம்ம ஒரு 2 எடுத்தால் போதும். 13 13க்கு ஒரு 13 எடுத்தால் போதும். இப்போ ரிமூவ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ 13 2s என்ன வரும்? 26 வரும். ஸோ இதுதான் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 26 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? அப்போ எக்ஸுன்றது நம்ம என்ன வச்சுருக்கோம்? கியூஆர் தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ 26 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் ஃபாஸ்ட்டாக இருக்க சொல்லிடுறேன். ஸோ நமக்கு பிக்யூ கொடுத்துருக்காங்க, பிஆர் கொடுத்துருக்காங்க, கியூஆரை வந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். அதுதான் ஹைப்போட்டென்யூஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி, பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர் அப்படின்றது தான் பித்தாகரஸ் தியரம். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் எழுதியிருக்கோம். ஸோ கியூஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர். ஸோ அதோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். கியூஆரை வந்து நம்ம எக்ஸ்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எவ்வளவுன்னு. ஸோ ஸ்கொயர் பண்ணால் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். சேம் நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஸ்கொயர் பண்ணுறது. இந்த ஸ்கொயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு பேர் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Question number 2 பாருங்க. ABC is a triangle, right angle at C. If AB is equal to 25 cm and AC is equal to 7 cm, find BC அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நமக்கு ஏபிசின்றது ட்ரையாங்கிள், எஸ்பெஷலி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே ரைட் ஆங்கிள் ஆகுது? சி அப்படின்ற பாயிண்டில். ஸோ நம்ம இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சி. ஸோ இங்கே தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏபி வந்து எங்கேனாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து சி. இப்போ நமக்கு ஏபி என்ன சொல்லியிருக்காங்க? 25 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏசி வந்து 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ பிசி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசின்றது என்னது? ஆல்டிடியூட். ஸோ அதை நம்ம எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டெப் எழுதலாம். கிவன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து 25 சென்டிமீட்டர், ஏசி வந்து 7 சென்டிமீட்டர். So in right angle triangle, ACB. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு பிசி வந்து என்ன நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்? பிசி வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுருக்கோம். let BC is equal to x சென்டிமீட்டர். இதை வந்து இங்கே கீழே எழுதிக்கோங்க. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி நம்ம இப்போ பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது என்னது? ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர். by using பித்தாகரஸ் தியரம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏபி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து இங்கே 25 இருக்குது. ஓகேவா? ஸோ ஏபி ஸ்கொயர் வந்து 25 ஸ்கொயர் equal to BC ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கல, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 கொடுத்துருக்காங்க. அப்போ 7 ஸ்கொயர். ஸோ 25 into 25 நம்ம பண்ணுவோம். 125. ஸோ நமக்கு 625 வருது. ஓகேவா?
ஸோ 625 equal to எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து நமக்கு 49 வரும். இப்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஒன் சைடாக வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 49 வந்து ஆப்போசிட் சைட் போகும். அப்போ 625 மைனஸ் 49. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். 625 மைனஸ் 49. ஸோ இதை பாரோ பண்ணோன்னா 15 மைனஸ் 9 என்ன வரும்? 6 வரும். 11 minus 4 7. So 576 வருது. So 576 x square is equal to 576. இப்போ இந்த ஸ்கொயர் வந்து ஆப்போசிட் சைட் போகும். ஏன்னா நமக்கு x தான் வேணும். அப்போ என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 576. ஸோ இப்போ இந்த 576க்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 2 2s are 4, 8 2s are 16, 8 2s are 16. அகைன் 2 எடுத்தோன்னா 144 வரும். அகைன் 2 எடுத்தோன்னா 72 வரும். அகைன் 2 எடுப்போம் 36 வரும். அகைன் 2 எடுத்துடலாம் 18 வரும். அகைன் 2 எடுப்போம் 9 டைம்ஸ் வரும். 3 எடுக்கலாம். 3 3s are 9. ஓகேவா? இப்போ எத்தனை 2s இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம். பேர் பண்ணணும்ல. ஸோ 1 2 3 4 5 6 2s இருக்குது. ஓகே, 1 2 3 4 5 6. How many 3s? 2 3s இருக்கு. ஸோ இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ இது பேர் பண்ணுங்க. ஸோ 3 2s வரும், ஒரு 3 வருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ சென்டிமீட்டர். இப்போ இந்த எக்ஸ் அப்படின்றது என்னது? ஆல்டிடியூட். கரெக்டாக? ஸோ பிசி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ ஒன்ஸ் அகைன் பாருங்கள். ஏபிசி வந்து ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் அட் சின்னு சொல்லியிருக்காங்க. ஏபி ஏசி கொடுத்துருக்காங்க, பிசி கேட்டிருக்காங்க. ஸோ சி வந்து ரைட் ஆங்கிள் ஆகுது அப்படின்னா ஏபி வந்து நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ ஏபி கொடுத்துருக்காங்க, ஏசி கொடுத்துருக்காங்க, பிசி தான் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் சம்மில் ஹைப்பர்டெனிஸ் கண்டுபிடிச்சோம், இந்த சம்மில் வந்து ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே கிவன் எழுதிக்கோங்க. கிவன் ஏபிசி ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர், ஏசிசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம்? அன்னோனை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். தெரியாத வேல்யூ, நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூவை நம்ம எக்ஸ் எந்த வேரியபிள்னாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பிசி ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம் நம்ம எழுத போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி, hypotenuse square is equal to base square plus altitude square by using Pythagoras theorem. So இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து Pythagoras theorem எப்படி எழுதுவீங்க? AB square is equal to AC square plus BC square அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். AB வந்து 25, ஸோ 25 square is equal to x square plus AC வந்து நமக்கு 7, ஸோ 7 square. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறோம். 25 ஸ்கொயர் பண்ணால் 625 வருது. எக்ஸ் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் வந்து 49. ஸோ இந்த நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும், எக்ஸ் தான் வேணும். ஸோ ஸ்கொயரை நம்ம அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 49 அப்போ ஆப்போசிட் சைட் போகிறப்ப -49 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 576. இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட்டாக போகிறப்ப ஸ்கொயர் ரூட்டாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறோம். 2 டேபிள்ஸில் எடுத்திங்கன்னா 288 வரும். அகைன் 2 எடுக்கிறப்ப 144, அகைன் 2 எடுத்திங்கன்னா 72, 2 எடுத்திங்கன்னா 36, 2 எடுத்திங்கன்னா 18, 2 எடுத்திங்கன்னா 9, 3 எடுத்திங்கன்னா 3 எடுத்திங்கன்னா 1. ஸோ இது எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஸ்கொயர் ரூட்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். 2 டைம்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு சிங்கிள் டைம் மாற்றிடணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறப்ப ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி தான் எழுதணும். ஸோ 2 × 2 × 2 × 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ எக்ஸ்ன்றது நமக்கு என்ன வச்சுருந்தோம்? பிசி. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் இஸ் த ஆன்சர். ஆகுதா? ஃபர்ஸ்ட் நம்பர் 3 பாருங்க. A 15 meter long ladder reached a window 12 meter high from the ground on placing it against a wall at a distance A. Find the distance of the foot of the ladder from the wall. ஸோ ஒரு 15 மீட்டர் லாங்கில் வந்து இந்த லேடரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர். அது வந்து ஒரு விண்டோவுக்கு ரீச் ஆகுது. இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோவுக்கு ரீச் ஆகுது. அந்த லேடர் வந்து விண்டோவுக்கு ரீச் ஆகுது. அந்த விண்டோ வந்து 12 மீட்டர் ஹையில் இருக்குது. இந்த கிரவுண்டு லெவலில் இருந்து 12 மீட்டர் ஹையில் வந்து அந்த விண்டோ வந்து இருக்குது. 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 12
12 meter high from the ground on placing it against the wall. ஸோ அந்த வால் இருக்குல்ல, அந்த வால்க்கு அகெயின்ஸ்டாக அந்த லேடர் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஆன் பிளேசிங் இட் அகெயின்ஸ்ட் அ வால் அட் அ டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ அந்த வாலில் இருந்து இந்த லேடருக்கு டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். ஸோ இந்த லேடரோட ஃபுட்டில் இருந்து வால்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த ஏ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஒரு 15 மீட்டர் லாங் லேடர் இருக்குது. அது வந்து இந்த விண்டோவை ரீச் பண்ணுது. இந்த விண்டோ வந்து 12 மீட்டர் ஹையில் வந்து இருக்குது ஃப்ரம் த கிரவுண்ட் லெவலில் இருந்து. இந்த வால்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில்? ஏன்ற டிஸ்டன்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதணும். கிவன் நேமிங் பண்ணிக்கலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ இதுக்கு வந்து ஒரு நேமிங் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து நம்ம இப்போ நேமிங் கொடுத்துக்கலாம். ஏ பி சி. ஓகேவா? எப்படினாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் எழுதணும்னா, லெட் ஏசி, ஏசின்றது நம்ம லேடர். ஓகேவா? ஏசி பி த லேடர் அண்ட் இந்த ஏ அப்படின்றது நம்ம விண்டோன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஏ இருக்குல்ல, அது வந்து நம்ம விண்டோன்னு வச்சுக்கலாம். இங்கே நமக்கு விண்டோ இருக்குது. அண்ட் ஏ பி த விண்டோ. இப்போ அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? ஸோ கிவன் ஏசி வந்து 15 மீட்டர்ஸ். ஏபி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து 12 மீட்டர் அண்ட் பிசி வந்து நமக்கு ஏ மீட்டர். ஓகேவா? இப்போ வந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி இல்லைனா ஏபிசி எப்படினாலும் எழுதிக்கலாம். ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு base square plus altitude square. By using Pythagoras theorem, bracket la எழுதிருங்க. By using Pythagoras theorem. ஓகேவா? இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம எழுதுவோம். ட்ரையாங்கிள் எது? ஹைப்போட்டனியஸ். இதுதான் ஹைப்போட்டனியஸ். கரெக்டா? So AC square is equal to BC square plus AB square. So AC square is equal to BC square plus AB square. இப்போ AC square என்னது நமக்கு? 15 square. So 15 square is equal to BC square என்னது? A square. A square plus AB square என்னது? 12 square. So 12 square. Understand ஆகுதா? So 15 square என்ன வரும்? 225 வரும். 15 into 15 ஓகேவா? 225 வரும். So 225 is equal to A square plus 12 12s are என்ன வரும்? 144. ஸோ நமக்கு இப்போ ஏ ஸ்கொயர் தான் வேணும். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 225 மைனஸ் 144. ஸோ 225 மைனஸ் 144 பண்ணுங்க. 8. ஸோ 81 வரும். கரெக்டா? ஸோ 81. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. ஸோ நமக்கு ஏ தான் வேணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஸோ 81 நமக்கே தெரியும். 9 9s are 81. ஸோ நமக்கு அப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்குள்ளே 9 into 9 போடுங்க. இப்போ இதை பேர் பண்ணுங்கள். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 9 வரும். 9 meters வரும். ஓகேவா? அப்போ therefore distance of the foot of the ladder from the wall is
9 மீட்டர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்துடலாம். ஸோ லேடர் இருக்குது, அந்த லேடரோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 15 மீட்டர். அது வந்து ஒரு விண்டோவை வந்து ரீச் பண்ணுது. அந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா 12 மீட்டர்ஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல் ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த லேடர் வந்து அகெயின்ஸ்ட் த வால் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அட் த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ மீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். லெட் ஏசி பி த லேடர் அண்ட் ஏ பி த விண்டோ. ஸோ இந்த ஏசின்றது லேடர்னு வச்சுக்கிறேன், இந்த ஏன்றது விண்டோன்னு வச்சுக்கிறேன். ஸோ கிவன் ஏசி இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர்ஸ். ஸோ அந்த லேடரோட லென்த் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 15 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபியோடது 12 மீட்டர் சொல்லியிருக்காங்க. பிசி வந்து ஏ மீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏசிபி ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர் பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். ஸோ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பித்தாகரஸ் தியரம் வந்து ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சப்ராக்ஷன்லாம் பண்ணுறேன். பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஏ ஸ்கொயர் வந்து 81 கிடைக்குது. 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு 9 9s are 81. ஸோ 9 தான் ஆன்சர் வருது. Therefore distance of the foot of the ladder from the wall is 9 meter. Question ஆகுதா? Question number 4 பாருங்க. Which of the following can be the sides of a right triangle அப்படின்னு சொல்லிட்டு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம தான் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஒரு ட்ரையாங்கிளுக்குமே பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இன் கேஸ் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை த ரைட் ஆங்கிள்ஸ். சப்போஸ் வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா அதோட ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2.5 6.5 6 கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி படி இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தானே நமக்கு இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இதையும் ஆட் பண்ணால் தான் இது கிடைக்கும். இதையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் தான் இதோட ஸ்கொயரிங் வேல்யூ கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து இது வந்து பெரிய சைடாக தான் இருக்கும். இருக்கிறதுலையே இந்த ஹைப்போட்டெனஸ் வந்து பிக்கர் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கிற சைட்ஸில் வந்து எது பிக்கர் வேல்யூன்னு பாருங்கள். அதை வந்து நம்ம ஹைப்போட்டெனஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போது கன்சிடர் லார்ஜர் சைடு be the hypotenuse. ஸோ அது காமனாக நான் 3 சப்டிவிஷன்ஸ்க்குமே இந்த ஸ்டெப்ஸ் எழுதுகிறேன். ஓகேவா? be the hypotenuse. இப்போது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 6.5 தான் பிக்கர் நம்பர். அப்போ அதுதான் ஹைப்போட்டெனஸ்ன்னு நான் சொல்கிறேன். ரிமைனிங் வந்து நீங்கள் எங்கேனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நான் 6 போட்டுக்கிறேன், இதை வந்து நான் 2ன்னு போட்டுக்கிறேன். 2.5. ஸோ இதை வந்து நான் 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு நேமிங்கும் நம்ம கொடுத்துக்கலாம், ABC. ஓகேவா? இப்போது பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் hypotenuse square is equal to, ஸோ நீங்கள் எல்லா சம்முக்குமே இந்த மாதிரி எழுதி தான் செய்யணும். ஓகேவா? பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்டிடியூட் ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏசி ஸ்கொயர் நமக்கு இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? AC square is equal to AB square plus BC square. So AC square is equal to AB square plus BC square. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, தியரம் இருக்குல்ல, இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுங்கள். போத் சைட்ஸ் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். ஸோ ஏசி ஸ்கொயர் எடுக்கலாம். ஏசி ஸ்கொயர் நமக்கு ஏசி என்னது 6.5. ஸோ 6.5 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 6.5 இன்ட்டு 6.5.
39. So 5, 2, 12, 4. So decimal point இங்கே 2 points தள்ளி வைப்போம். So 42.25 வரும். 42.25 சென்டிமீட்டர். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ண போகிறோம். ஸோ ஏபி என்னது 6. ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் என்னது 2.5 ஸ்கொயர் 2.5 ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 36 வரும். ப்ளஸ் 2.5 நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். 2.5 இன்ட்டு 2.5. ஸோ 5 5s are 25. இங்கே வந்து 12 வரும். 10 5 வரும். ஸோ 5 2 6 625 வரும். ஸ்கொயர் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் 2 digits தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். 6.25 36. இதை வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 5 2 12 வரும். 42.25 வருது. 42.25. ஸோ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் பாருங்கள் நமக்கு 42.25 தான் வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 42.25 தான் வந்திருக்கு. ஹென்ஸ் right hand side is equal to left hand side. Therefore, the given sides are of the right angled triangle. Understand ஆகுதா? ஸோ ஒன் மோர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதோட ரைட் ஆங்கிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ வந்து அப்போ 2.5லேருந்து 6க்குள்ளே என்ன இருக்கும்? இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபைனலாக எழுதணும். த ஆங்கிள் பிட்வீன் 2.5 centimeter and 2.5 இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. ஓகேவா? 2.5 and 6 centimeter is a right angle triangle. இல்லைனா is a right angle அப்படின்னு எழுதிருங்க. ரைட் ஆங்கிள் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இஸ் அ ரைட் ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிவிஷனுமே செய்யணும். ஓகேவா? லார்ஜர் சைடை வந்து ஹைப்பர்டெனிஸ்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள், ரைட் ஹேண்ட் சைட் தனியாக எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளை போய் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த சைடில் இருக்கிற மெஷர்மெண்ட், இந்த சைடில் இருக்கிற மெஷர்மெண்ட், இது ரெண்டுக்கும் நடுவில் தான் என்ன இருக்கும்? அந்த ரைட் ஆங்கிள் லை ஆகிருக்கும். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் 2.5 and 6 இஸ் அ ரைட் ஆங்கிள். 2.5 சென்டிமீட்டர் அண்ட் 6 சென்டிமீட்டர் இஸ் அ ரைட் ஆங்கிள் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைவோம். ஸோ இதில் பிக்கர் மெஷர்மெண்ட் என்ன இருக்குது? 5 சென்டிமீட்டர் இருக்குது. அதை நான் ஹைப்பர்டெனஸ் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்புறம் ரிமைனிங் சைட்ஸில் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் போட்டாச்சு. ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ வந்து இந்த கிவன் ட்ரையாங்கிள், இது செகண்ட் சப்டிவிஷன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டிலாம் எழுதிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு சேம் எழுதிட்டு நான் இப்போ டேரெக்டாக சம் செஞ்சிடறேன். 5 ஸ்கொயர் hypotenuse square is equal to base square plus altitude square. ஸோ டேரெக்டாக வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 25 வரும். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுறேன். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 4 + 4 8 வருது. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே கிடையாது. therefore the given sides are not
of the right angle triangle. ஸோ இதுவும் நீங்கள் வந்து பித்தாகரஸ் ப்ராப்பர்ட்டிலாம் எழுதணும். எழுதிட்டு அந்த ட்ரையாங்கிளுக்கு நேமிங் பண்ணியிருப்பீங்களா அந்த சைட்ஸை வச்சு பித்தாகரஸ் தியரம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக செய்யுங்க, ரைட் ஹேண்ட் சைட் தனியாக செய்யுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன், பட் நீங்கள் அது எல்லாமே எழுதணும். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட், தேர்ஃபோர் த கிவன் சைட்ஸ் ஆர் நாட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எழுதிடலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் பிக்கர் மெஷர்மெண்ட் என்னது? 2.5. ஸோ 2.5 இங்கே போட்டுறேன். ஹைப்போட்டனஸ் 1.5 வந்து பேஸ்க்கு போட்டுடலாம். ஹைட் வந்து நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். ஸோ நேமிங் கொடுத்துக்கிறேன் ABC. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம்லாம் எழுதிருங்க. எழுதிட்டு இன் ட்ரையாங்கிள் ABC 2.5 ஸ்கொயர், அதாவது பிசி ஸ்கொயர், இது வேணால் உங்களுக்கு எழுதிடுறேன் நான். பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிசி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க? பிசி என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 2.5 ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஓகேவா? 2.5 இன்ட்டு 2.5 இல்லைன்னா 25 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வச்சிடலாம். ஸோ 6.25 வருது. திஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் பண்ண போகிறோம். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபி வந்து 1.5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி வந்து 2 ஸ்கொயர். ஸோ 1.5 இன்ட்டு 1.5. ஸோ 225 வரும். 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் 2.25 வரும். 2.25 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 வரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 2.25 4 ஆட் பண்ணுங்கள். 6.25 வரும். ஓகேவா? 6.25 சென்டிமீட்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு right hand side. அப்போ இதுவும் நமக்கு right angle triangle தான். Therefore, the given sides are of the right angled triangle. Right angled triangle. ஸோ இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க இல்லையா, அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா ஐடென்டிஃபை த ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நமக்கு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுக்கும் நடுவில் தான் ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கும். ஓ த ஆங்கிள் பிட்வீன் 1.5 சென்டிமீட்டர் அண்ட் 2 சென்டிமீட்டர் இஸ் ரைட் ஆங்கிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஸோ அதே மாதிரி தான் நம்ம பிக்கர் சைடை வந்து என்ன பண்ணணும்? ஹைப்போட்டனிஸாக எடுத்துக்கணும். ஸ்மாலர் மெஷர்மெண்ட்டை அதர் 2 சைட்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுமாதிரி ஏபிசி நேமிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம். ஓகே, பிடினா பித்தாகரஸ் தியரம்னு எழுதியிருக்கேன் ஷார்ட் ஃபார்மில். நீங்கள் அந்த மாதிரி எழுதிடாதீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஸ்கொயர் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் எழுதிக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சு. therefore the given sides are of the right angle triangle எழுதியாச்சு. ஆங்கிள் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இதில் வந்து இங்கே இருக்கிற வேல்யூஸ் இது ரெண்டுக்கும் பிட்வீனில் தான் இந்த ரைட் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? ஸோ த ஆங்கிள் பிட்வீன் 1.5 சென்டிமீட்டர் அண்ட் 2 சென்டிமீட்டர் இஸ் ரைட் ஆங்கிள் அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.